அனைவருக்கும் வணக்கம். கோடைக்காலம் வந்துடுச்சு. வெயில் உச்சத்தில் இருக்குது. வெளியிலேயே தலை காட்ட முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கோம். இதுலேருந்து நாம் எப்படி காப்பாற்றிக்குதுன்றதுக்காக தான் ஒரு சிறிய பதிவு இது. அதாவது வெளியில் போகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மேக்ஸிமம் காலையில் ஒரு 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணுங்க. நம்பர் 1. வயதானவர்கள், மூத்த குடிமக்கள், கருவுற்ற தாய்மார்கள், சிறிய குழந்தைங்களை வச்சுருக்கவங்க எல்லாம் மேக்ஸிமம் வெளியில் இந்த வெயில் நேரத்தில் போகாமல் இருக்கணும். வெயிலில் போகாமே இருக்கவும் முடியாது. சில முக்கியமான நம்மளோட அடிப்படை வேலைகளை செய்கிறதுக்கு வெளியில் போய் தான் ஆகணும். அந்த மாதிரி கட்டாயத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக கையில் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். காலில் செப்பல் போட்டுக்கணும். தலைக்கு கேப், தொப்பி அல்லது ஒரு வெள்ளை கொடையை வச்சுக்கணும். கருப்பு கொடையை விட வெள்ளை கொடை வெயிலில் உள்ளே வர்றதை நமக்கு காப்பாற்றி கொடுக்கும். வெள்ளை கொடையை வச்சுக்கிறத பழக்கமாக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு மத்தியான நேரத்தில் தவிர்க்க முடியாத காரணத்தை வெளில போகிறவங்க இதை யூஸ் பண்ணணும். அப்புறம் அதிகமான நீரை பருகணுங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு சாதாரணமாகவே 2லேருந்து 3 லிட்டர் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு 4 லிட்டருக்கு மேலே தண்ணி நமக்கு தேவைப்படும். நம்ம உடம்புல வேர்வை மூலயமா நிறைய தண்ணி வெளியில் போகும். இது தண்ணி நீர் சுருக்கு, ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற மாதிரிலாம் ஏற்படும். அதுக்கு மோர் அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும். இளநீரை குடிக்கணும். அப்புறம் நம்மளுடைய உணவாக காலையில் நேரத்தில் பழைய சாதத்தை யூஸ் பண்ணுங்க. அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நேற்று இரவு நம்ம வெடித்த சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சு காலையில் மோர் அதில் சேர்த்து உப்பு போட்டு கரைச்சி குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பழைய சாதம் அதை யூஸ் பண்ணி அதை நம்மளுடைய காலை நேர உணவாக அதை எடுத்துக்கலாம். அப்புறம் ஓஆர்எஸ் பவுடர்னு ஒன்று இருக்குது. அது உப்பு, சர்க்கரை கலந்த கலவை. அரசே இப்போ அது இலவசமாக எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும், கார்ப்பரேஷன் ஆஸ்பத்திரிலையும், அரசு பொது மருத்துவமனையும் இலவசமாக தராங்க. அதை தண்ணியில் கலந்து வச்சுக்கிட்டு நம்ம அடிக்கடி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது நமக்கு நீர் சத்து இழப்பு ஏற்படுறதை தடுக்கலாங்க. இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் நம்ம செய்து நம்மளுடைய இந்த கோடை காலத்தை உற்சாகமாகவும் நம்ம உடம்புக்கு எதுவும் ஆபத்து ஏற்படாமலும் பாதுகாப்போம். மேக்சிமம் வெயில் நேரத்தில் வெளியில் போகாமல் இருந்து நாமே காப்பாற்றிப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.